ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஜிசிடின்னு வந்து புதுசாக ஒரு டிராஃபிக் மோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டிராஃபிக் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டிராஃபிக் மோடை ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கராஜ் எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. உள்ளே நம்ம ஏகப்பட்ட இதை வந்து மாற்றிட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கைஸ், இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பண்ணிங்கன்னா டவுன்லோட் லிங்க்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ தான் இது. இப்போ வந்து இந்த வீடியோ கீழே இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த கீழே டவுன்லோட் லிங்க் டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போகும் பாருங்கள், பிளாக் ஃபாஸ்ட்டுக்குள்ளே வரும். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் தமிழ் பிளாக் ஃபாஸ்ட்டுன்னு. இப்படி போகும். போய் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஷேர் டவுன்லோட் லிங்க்குன்னு சொல்லி கீழே ஒன்று இருக்கும். நீங்கள் காமிக்கிறேன். டவுன்லோட் லிங்க்குன்னு சொல்லி கீழே ஷேர் நோட்டுங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் மோட்ஸ்குள்ளே போகும். ஷேர் மோடுக்குள்ளே போகும். ஷேர் மோடுக்குள்ளே போனீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் நாட் ரோபோ மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். என்னன்னு தெரியல, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. டவுன்லோட் பண்ணுங்க. கிளிக் ஹியர் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சைடில் இருக்கும் கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட்ஸ் வந்துடும். டவுன்லோட் ஆகிறத உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு கைஸ். நீங்கள் இது டவுன்லோட் ஆகட்டும். நான் டவுன்லோட் ஆகி ஃபுல்லாக கொடுத்துருங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எஜெட் அச்சீவர்னு ஒரு ஆப் லிங்க் இருக்கும். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து போட முடியும். அந்த மோடை வந்து இதாக வைக்க முடியும், டிராஃபிக் மோடை. அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, அது டவுன்லோட் ஆகி அந்த ஆப்புக்கு போகலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பண்ணிக்கோங்க. ஓபிஜி போய்க்கோங்க, வேல்யூ போய்க்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நம்பரை மார்க் பண்ணி அந்த மெயின் டாட் 01000 ஏற்பட்ட நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் வந்து நான் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று இருக்குல்ல, எனக்கு வந்து ஒன்று இருக்குது. அதனால் ஒன்று வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களோ அதை போங்க. பேக் கொடுத்து இப்போ டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸ் போய்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டிஎன்ஜிசிடி வரும். வெயிட் பண்ணணும். சிடி டிராஃபிக் பண்ணுறது லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். சாரி, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். எக்ஸ்ட்ராக்டில் பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு வந்து அந்த அந்த சேனலில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு அந்த சேனலில் போட்டிருக்க பாஸ்வேர்டு நீங்கள் பாருங்கள். அந்த சேனல் போட்டிருக்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எழுதுங்க. பாஸ்வேர்டு வந்து நான் சொல்லக்கூடாது, அதனால் வெறும் போட்டிருக்கேன். அதனால் பார்த்து தானே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தந்துட்டுருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும், ஃபுல்லாக ஆகட்டும். 50 வந்து டக்குன்னு ஆயிரும்.
ஆனோடனே நம்ம வந்து இது பண்ணலாம், டிராஃபிக் மோட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்க டிராஃபிக் மோட், ஆனால் வேறு லெவலில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அது வந்து ஏன் ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணலைன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு தான் நீங்கள் விளாடுவீங்க. அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் டவுன்லோட்ஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிராஃபிக் மோட் விளாடுங்க. அப்புறம் அது நான் சும்மா ஆட்டிகிட்டே இருந்தேன். 96 வந்துச்சு, 97, 98. அது வந்து மெயின் ரெசிப்ட் வந்து நீங்கள் அந்த இடத்துல மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. நான் ஃபுல்லாக மேலே ஸ்க்ரோல் போயிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அங்கே தேடி பார்த்துக்கிட்டு அங்கே இல்லை. நான் வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. ஆனால் கடைசியில் ஒரு ஃபைல் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது நான் இப்போ தேடி பார்த்தப்ப கிடைக்கல. மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மெயின் 2006 இருக்குல்ல, அது 2 இருக்குது. எனக்கு வந்து 1 இருந்துச்சு. அதாவது ரேம் பொறுத்தளவு உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் வந்து அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து main.200635 அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் கொடுத்துட்டு மேலே டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸ் மெமரி கொடுத்துருங்க. டிவைஸ் மெமரியில் ஆண்ட்ராய்டு ஓபிபி அது இருந்தால் அதை போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து 2 GB ரேம்னால 1 தான் போடணும். அது 1, 2 அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 1, அது 2 நான் ரீட் பண்ணிட்டு நான் 1 போடுறேன். அதை ரீநேம் கிளிக் பண்ணி அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். அதில் வந்து நான் 1 போட்டுக்கிட்டேன், ஓகே கொடுத்தேன். இப்போ வந்து எனக்கு கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆரம்பிச்சு. இப்போ வந்து நம்ம கேம்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. கேம் பாருங்கள், இது வந்து கராஜ் வேறு லெவல் இருக்குது. நல்லா பாருங்கள், சுற்றி பாருங்கள். பின்னாடி நம்ம மீனாட்சி அம்மன் இது தெரியுது, அந்த துப்பாவும் தெரியுது. பின்னாடி 2 சைடு ஜல்லிக்கட்டு காலம், இந்த சைடு தமிழ்நாடு மேப்பு. இங்கே நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்காங்க கூட. யார் டிவிசிடி விளையாட்டு பிள்ளை, யாரும் சத்தியமாக கண்டு தெரியல. விளையாட்டு பிள்ளை ஜேபி வேர்ல்டு வேறு ஏதாவது 2 கேம் செஞ்சுருக்காங்க. அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு இருக்குது. அடுத்து இது நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து டிரைவர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரைவரு மாஸ்கெல்லாம் போட்டு நிற்கிறாரு தலைவர், பார்த்தீங்கன்னா தெரியும். மாஸ்க் போட்டு நிற்கிறாரு தலைவர். இவரும் மாஸ்க் போட்டு தான் நிற்கிறாரு. தேர்ட் டிரைவர் இவரும் மாஸ்க் போட்டிருக்காரு. இவரையும் மாஸ்க் இறக்கி விட்ருக்காரு. இந்த அக்கா இப்போ NNDP மாஸ்க் ஃபுல்லாக போட்டிருக்கு. இப்போ வாங்க அடுத்ததாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரீ மோட் கிளிக் பண்ணுங்கள். நெட் ஆஃப் பண்ணிக்கிறேன். மேப்பு வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. இந்த இடம் அதாவது பஸ்ஸிட்டு காலகாலமாக காப்பாற்றின இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக அதாவது ஒரு ஹில்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக ஹில்ஸு, இந்த சைடு ஹில்ஸு, இந்த சைடு சுற்றி தண்ணி. இது வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து மேப் போட்டு செக் பண்ணி போவோம். ரூட்டை பார்த்து போகலாம். கொடுத்தாச்சு. வேறு லெவலில் டிஎன்ஜிசிடி வந்து டிராஃபிக் மோடு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். நம்மளால் முடிஞ்சளவு ஒரு ரிவ்யூ போடணும், அவ்வளோதான். அடுத்ததாக இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இது பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏகப்பட்ட டெய்லி ஒரு வீடியோ. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீடியோ டவுட்டு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுட்டு. மற்ற எல்லா நாள் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணும் எப்படியாவது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி தான் செய்யணும். அடுத்து இன்னும் லோடிங் டெக்ஸ்சர்ஸில் இருக்குது. லோடிங் சீன்ஸ் வரட்டும். ஏகப்பட்ட சீன்ஸில் ஏகப்பட்ட இடம்லாம் காமிக்க வேண்டியது உங்களுக்கு காமிக்கிறேன். சவுண்டு கேட்குதான் தெரியல உங்களுக்கு. சவுண்டு ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். நம்ம பொறுத்தளவு ஃபுல் சவுண்ட் இருந்தால் நல்லது. டிராஃபிக் மட்டும் சவுண்டு நல்லா கேட்கணுன்றீங்க. இன்ஜின் சவுண்டு வர அளவுக்கும் பிரேக் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பிரேக் சவுண்டு நல்லாவே கேட்கும். ஏன்னா வந்து சவுண்டு கொஞ்சம் கிளியும், அதனால் நம்ம பேசுகிறது கேட்கணும் உங்களுக்கு. அதுதான் இது பண்ணிக்கிறேன். பிரேக் சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆரன் சவுண்டு கேட்கலாம். ஆரன் சவுண்டு கேட்கணும்.
சவுண்டை கூட்டிக்கிறேன். பேசுகிறது அப்புறமேட்டு கேட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் ஆரன் பார்த்துக்கலாம். இது பழைய ஆரன் தான் இருக்குது. இது ஃபஸ்ட் ஆரனை, செகண்ட் ஆரனை, இது நார்மலாக தேர்ட் ஆரனு. ஹேண்ட் பிரேக் நார்மல் சவுண்டு தான். இப்போ சவுண்டை குறைச்சி போகணும்னா இப்போ சவுண்டை குறைச்சிட்டு உங்களுக்கு நான் இன்னொன்று காமிக்கிறேன். ஓட்டிட்டு போவோம் பாருங்க கைஸ். தேர்டு இயர்லேயே ஒரு தான் போகுது. சவுண்டு கேட்குதான் தெரியல. இறங்கி காமிக்கிறேன். சவுண்டு ஃபுல்லாகிக்கலாம். சவுண்டு கேட்க நினைக்கிறேன். இந்த மாப்பிள்ளை சாங்ஸ் வந்து சாங்ஸ் கேட்டிருப்பேன். சாங்ஸ் வந்து கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரோல் பல்கை தான் செக் பண்ண போகிறோம். ஒரு 4வது கியரில் வண்டியை மூவ் பண்ணுற ஒரே ஆளாம் தான், வேறு ஆளும் கிடையாது. நாங்கள் பல்கை போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடுவோம். பல்க்கு வந்துங்க இப்போ வந்து நம்ம பல்கை ரிவ்யூ பண்ணலாம். பல்கை ரிவ்யூ பண்ணுற ஹேண்ட் பிரேக் போட்டு இறங்கிட்டேன். தேர்ட் இயரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில்னு சொல்லி போடுறது வேறு அளவில். இந்தியன் ஆயில் 24 hours சர்வீஸு, எக்ஸ்ட்ரா பெட், இது பெட்ரோலு, டீசலு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி தான் டீசல் வேலை ஏறி போச்சாமல. இப்போ டீசல் வேலை 100 ரூபாயாமல. சாரி, பெட்ரோல் வேலை. இப்போ மிஷினை பார்த்துட்டு வந்துடுறேன். மிஷின் ஓடுதா ஓடலையான்னு. மிஷின் ஓடத்தான் செய்யுது. இது இந்தியன் ஆயிலோட மிஷின் தான். பெட்ரோல் மிஷின் உடச்சி எடுத்துகிட்டு தான் போகணும் நம்ம அடுத்து பெட்ரோல் போடுறதுக்கு. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பெட்ரோல் மிஷின் இருக்குது. இந்த சைடு நம்ம ஆயில் கடைக்குள்ளே போக முடியாது. பார்த்தா ஆயில் கடைக்குள்ளே போக முடியல. ஆயில் கடையை மூடிவிட்டாங்க. அதனால் நம்ம மறுபடியும் பஸ் எடுத்துக்கிட்டு அடுத்து கரும்புச்சாறு கடைக்கு போகலாம். வாங்க, கரும்புச்சாறு கடைக்கு போகலாம். ரிவர்ஸ் சவுண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியல. ரிவர்ஸ் சவுண்டு ஃபுல்லாக வச்சு காமிக்கிறேன். இதான் ரிவர்ஸ் சவுண்டு. நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரில எப்படி கேட்குதுன்னு. ஏன்னா நான் வந்து நார்மல் என் மொபைலோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது. அப்புறம் ஹேங் ஆகும் ரொம்ப. எனக்கு வேறு லெவலில் போகும். நீங்கள் உங்களுக்காக வேறு இன்னும் நிறையாலாம் வச்சுருக்கேன். இறங்குறேன். எவ்வளோ பார்க்கிங் பிரேக் போட்டு இறங்கிக்கலாம். இறங்கிக்கிட்டு செகண்ட் வீல் வச்சுட்டு நிறைய இதெல்லாம் இருக்குது எங்களுக்குள்ள. இப்போ இது இல்லை, நம்ம கரும்பு ஜூஸ் கடை எங்களுக்குள்ள இருக்கும்போது சூப்பு கடை தான் இருக்குது. சூப்பு கடை பண்ணுறோம். சூப்பு குடிங்க. இந்த இருக்குது சூப்பு கடை, நம்ம ஊர் சூப்பு கடை. சூப்பு கடை அந்த இருக்குது. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா கொரோனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎம்ஜி சிட்டின்னு வந்து காமிக்கிறோமே எல்லாம் நல்லா ஜூம் பண்ணி. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கொரோனா இது ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. முடி வெட்டுற கடைலாம் இருக்குது கைஸ். முடி வெட்டுற கடைலாம் இருக்குது. ஏகப்பட்ட இது இருக்குது. வாங்க அடுத்ததாக நம்ம என்ன ரிவ்யூ பண்ணலாம். அடுத்ததாக நம்ம கரும்பு ஜூஸ் கடை. இந்த எஸ்பிஐ பேங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. பேங்க்கு, எஸ்பிஐ பேங்கு நிறையா இந்த வாட்டி கொண்டு வந்திருந்தாங்க டிஎம்ஜி சிட்டி. இந்த மெட் ப்ளஸ்ஸு இது நிறையா டிஎம்ஜி சிட்டி இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட மோடு. சரவணன் நெட் ஸ்டாண்டர். அதானே சரவணன் தானே.
சரவணா நெட் சென்டர் ஹை ஸ்பீட் நெட் சென்டர்னு போட்டிருக்கு. சரிங்களா, இது ஒரு நெட் சென்ட்ரு. முதல்ல நம்ம இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தாப்பூர் கேப்சர். நல்லா ஒரு ஃபோட்டோ. தம்ப்லைனுக்கு வேணும், தம்ப்லைனுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக அப்படி பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தோம்னா அங்கிட்ட ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம பஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஏகப்பட்டது இருக்குது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் உங்கள்கிட்ட ஃபுல்லாக. ஆனால் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா பஸ்ஸஸ் நிறையா பஸ்ஸஸ் இருக்குதுன்னு எஸ்டிசியை முட்டுறேன். எஸ்டிசியை முட்டில் பாட்டி வைப்போம். அப்போ தான் இருக்கிற எல்லா பஸ்ஸும் நிற்கும். நம்ம இங்கே கூட நிற்கிற பஸ் எல்லாம் பார்த்து இந்த வாட்டி டிஎன்பிசிட்டி வந்து எஸ்டிசி பஸ்ஸுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் நல்லாயிருக்கும். பொறுமை உங்களுக்கு நான் நல்லா இதெல்லாம் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு பஸ்ஸஸ் எடுத்து காமிக்கிறேன். நிறையா இதெல்லாம் இருக்குது, அதனால தான் வெயிட் பண்ணுறேன். நிறைய இது கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசிட்டி வந்து டிஎன்பிசிட்டி மொபைல் சென்டர். இது டிஎன்பிசிட்டி என்னோட மொபைல் சென்ட்ரு. டிஎன்பிசிட்டி என்னோட மொபைல் சென்ட்ரு. இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. டிராஃபிக் மோடில் வேறு லெவலாக செஞ்சுருக்காங்க, வேறு லெவல். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட நிற்கிற 2 பஸ்ஸை மட்டும் ரிவ்யூ பண்ணுவோம். இங்கனக்குள்ளே வந்து நம்ம பஸ்ஸை காண எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ளே நம்ம நார்மல் டவுன் பஸ் நிற்கிது. டிரைவர் மாஸ்க்கு போட்டு தான் போகிறாரு, மாஸ்க்கு போடாமல் போக மாட்டுறாரு. சரி, இப்போ வாங்க உங்களுக்கு நான் பஸ்ஸஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்றேன். பஸ்ஸஸோட ஃபுல் இதை காமிச்சிட்றேன். ஜூஸ் கடைலாம் கேள்விப்பட்டேன், நிறைய இது இருக்கு போட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நான் பஸ்ஸஸ்லாம் காமிக்கணும். பஸ்ஸஸ் எதில் போய் காமிக்கணும் தெரியல உங்களுக்கு. வெளியில் எங்கே இதை போட்டிருக்காங்க. நான் நிறைய இது இருக்குது, நான் நிறைய இதை நான் 1-2 தான் பார்த்தேன். சின்ன கண்ணு மொழி திருத்தம் கடை பாருங்கள். பார்பர் ஷாப்புக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு நம்ம கவுண்ட்டு இந்த இது போட்டிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம வந்து இது தம்ப்லைன் போட்டு வரணும். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம பஸ்ஸை வந்து வருஷம் இப்போ கேப்சர் பண்ணலாம். பஸ்ஸு பார்க்கலாம். பஸ்ஸு ஏகப்பட்ட பஸ் இருக்குது இங்கனுக்குள்ளே. இது வந்து நம்ம டிஎன்எஸ்டி, இது வந்து நம்ம டவுன் பஸ்ஸு. 2 டவுன் பஸ்ஸு நிற்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம சேலம் டு வேலூர் அரசு போக்குவரத்து கழகம். அந்த பழைய எஸ்டிசி வந்து டிஎன்பிசிட்டி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம அங்கே போனோம், அங்கே போய் பார்ப்போம் அங்கனுக்குள்ளே என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குன்னு. இது வந்து நம்மளோட இன்னொரு எஸ்டிசி, நம்ம பழைய எஸ்டிசிலே வேறு எதுவும் கொடுத்துருக்காங்க. பழைய எஸ்டிசிலே இன்னும் எப்படி வந்து இந்த எல்லாம் சத்தியமாக இது யாம் இருக்க பயமே தான். அந்த சைடு இங்கே ஒரு எஸ்டிசி வந்து நிற்கிது. அந்த சிடிசி அப்புறமேட்டு போய் பார்க்கலாம். இந்த சிடிசியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சிடிசி. இந்த சிடிசி சென்னை டு நாஞ்சில் எக்ஸ்பிரஸ்ஸு. அடுத்து நம்ம இந்த வண்டியை பாருங்கள், நம்ம டிஎன்எஸ்டிசி எக்கனாமிக்கு கோவை ஏசி எக்கனாமிக்கு ஏசி பஸ் தான் இப்போ விட மாட்டேட்டாங்களே கவர்மெண்ட். இது ஏசி பஸ்ஸு. அதே மாதிரி நீங்கள் நார்மல் ஜெட் பஸ்ஸுக்கு வந்து நீங்கள் லிவரி வந்து ஏசி பஸ் தான் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்மளோட எஸ்டிசி பஸ், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்டிசி பஸ்ஸு கிளாசிக்கு. ஏகப்பட்ட பஸ்ஸஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம நார்மல் இடத்துக்கு போவோம். இந்த வீடியோ எப்படி லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் போகும். இப்போ வந்து ரன்னிங் ஸ்பேஸ் அவுட் வரும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதிகமாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து எடுத்துட்டேன் பாருங்க. மொபைல் 32 தான். ஹேண்ட் பிரேக் போட்டு இறங்குவோம். இறங்கிட்டு கேமரா வியூவை மாற்றலாம். இந்த இருக்கு நம்ம எஸ்சிடிசியோட கிளாசிக்கு. ஸ்ரீரங்கம் டு சென்னை. இது நம்மளோட பழைய வண்டி, பழைய பஸ்ஸு, அந்த காலத்து பஸ்ஸு இன்னும் இருக்குது. ஏகப்பட்டது நல்லா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான், என்ன பொறுத்தளவு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு நல்லா தான் மோட் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இதில் என்ன பாதி நான் காமிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இதுவே வீடியோ வந்து லென்த் ஆகிடுச்சு ரொம்பவும். இந்த வீடியோவே நான் சுருக்கணும், எப்படியாவது சுருக்கி தான் ஆகணும். அதனால் வந்து பார்க்கணும், ஃபுல் வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அதனால தான் கைஸ் இந்த வீடியோ முடித்துக்கொள்ள நான் உங்கள் நந்தகுமார். டாட்டா, பை பாய், சி யூ, பாய். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.